தமிழகத்திற்கு 3 ரயில்கள் உள்பட 2 அம்ரித் பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஐரோப்பா அல்லது அமெரிக்காவை விட இந்தியா அதிக ரயில் பெட்டிகளை தயாரிக்கிறது. பிரதமர் மோடி பெருமிதம். பிரதமர் மோடி இன்று மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் ரயில் சேவை மற்றும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் உள்பட 6 ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார். இந்த விழாவின் போது பிரதமர் மோடி பேசியதாவது: புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் வடக்கு மற்றும் தென்னிந்தியாவிற்கான வங்காளத்தின் இணைப்பை மேலும் வலுப்படுத்தும். வரும் நாட்களில் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில்கள் நாடு முழுவதும் இயக்கப்படும். ஐரோப்பா அல்லது அமெரிக்காவை விட இந்தியா அதிக ரயில் பெட்டிகளை தயாரிக்கிறது. இது நமது பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது. இந்தியா போக்குவரத்து வசதிகளை நவீனமயமாக்குவது மட்டுமல்லாமல் தற்சார்பு நிலைமையை நோக்கியும் செல்கிறது. ஹவுரா மற்றும் கவுஹாத்தி இடையே இயக்கப்படும் புதிய வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் மாகாளி மற்றும் மா கமாக்கியாவின் புனித தலங்களை இணைக்கும். வெளியிடப்பட்ட திட்டங்கள் குறிப்பாக புதிய ரயில்கள் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும். தமிழகத்தில் 3 ரயில் சேவைகளும், மேற்கு வங்காளம், கர்நாடகா மாநிலத்தில் 3 ரயில் சேவைகளும் இதில் அடங்கும். நாகர்கோவில் நியூ ஜல்பைகுரி, திருச்சி நியூ ஜல்பைகுரி, தாம்பரம், சந்திரகாசி ஆகிய 3 அம்ரித் ரயில் சேவை தமிழகம், மேற்கு வங்கம் மாநிலம் இடையே இயக்கப்படுகிறது. இதேபோல அலிபுதுவார் பெங்களூரு, பாலூர்காட் பெங்களூரு, ராதிகாபூர் பெங்களூரு ஆகிய 3 அம்ரித் ரயில் சேவையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இது தவிர ஹவுரா கவுஹாத்தி இடையே வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில் சேவையும் அவர் தொடங்கி வைத்தார். நாகர்கோயில் நியூ ஜல்பைகுரி அம்ரித் ரயில் இன்று மேற்கு வங்காளம் ரங்கபாணி நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டது. இந்த ரயில் முற்றிலும் 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி மற்றும் இருக்கை வசதி கொண்டதாகும். இதில் ஏசி பெட்டிகள் கிடையாது. இந்த ரயில் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் சென்றடைகிறது. நியூ ஜல்பைகுரியிலிருந்து திருச்சிக்கு இயக்கப்படும் அம்ரித் ரயில் ஆந்திரா வழியாக எழும்பூர் நிலையம் வருகிறது. பின்னர் தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக திருச்சி சென்றடைகிறது. சந்திரகாசியிலிருந்து நாளை 18ஆம் தேதி பிற்பகல் 2:45 மணிக்கு புறப்படும் அம்ரித் பாரத் ரயில் மறுநாள் இரவு 8:45 மணிக்கு தாம்பரம் வந்து சேருகிறது. இந்த ரயில் சூலூர்பேட்டை வழியாக எழும்பூர் வந்து பின்னர் தாம்பரம் சென்றடைகிறது. அம்ரித் பாரத் ரயில்களில் 8 2ஆம் படுக்கை வசதி பெட்டிகளும், 11 பொது இருக்கை பெட்டிகளும், 2 2ஆம் வகுப்பு பெட்டிகளும் என மொத்தம் 21 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் பிரதமர் மோடி பாலூர்காட் ஹிலி இடையே புதிய ரயில் பாதை, துப்குரி பலகட்டா பிரிவில் 4 வழிச்சாலை, சிலிகுரியில் லோகோ செட் மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார்.